அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை. எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு உரிய நாட்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது லக்ஷ்மிகரமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மிக்கு உரிய நாட்கள் என்பதை விட லக்ஷ்மிகரமான நாட்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள். ஆனால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் லக்ஷ்மிகரம் பொருந்திய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் அமாவாசை 9 மணி வரை நாளைய தினம் இருக்கின்ற காரணத்தினால மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான பூஜை முறையே சொல்கிறேன். ரொம்ப எளிமையானது, நிச்சயமாக பலன்களை தரக்கூடியது. இதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரமாகிய 4 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்து முடித்து விட வேண்டும். இப்போது வீட்டுக்கு வெளியில் துளசி செடி இருந்தாலும் அல்லது அந்த துளசி செடி உங்களால் சுத்த முடியல, அதாவது துளசி செடியை நாம் பிரதட்சணம் பண்ணணும், அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலும், அல்லது பண்ண முடிந்தால் வெளியிலேயே நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நான் சொல்லுகின்ற முறைப்படி நீங்கள் பூஜை பண்ணி பிரதட்சணம் பண்ணுங்கள். அதாவது அந்த தொட்டி இருந்தால், அதாவது அந்த துளசி தொட்டிக்கு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து, துளசிக்கும் மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு 2 பூ வச்சுட்டு தீபம் ஏற்றி தூபத்தை ஏற்றிட்டு அந்த தூபத்தை கொஞ்சம் தனியாக தூரமாக எடுத்து வச்சுட்டு ஏதாவது நைவேத்தியத்தை அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்துட்டு 101 சுற்றுகள் சுற்றணும். எந்த துளசி செடியில் நாம் இந்த மாதிரி செய்தால் நல்லது அப்படின்னா, கருந்துளசி, விஷ்ணு துளசி, கிருஷ்ண துளசி, இது எல்லாமே ஒன்று தான். இதுலையும் செய்யலாம், அல்லது லக்ஷ்மி துளசியிலையும் செய்யலாம், அல்லது 2ம் சேர்ந்த மாதிரி ஒரே தொட்டியில் இருக்குது அப்படின்னாலும் இது ரொம்ப கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு தொட்டியிலையும் நாம் செய்யலாம். கீழே ஒரு சேர் போட்டுக்கோங்க. அதற்கு மேலே இந்த செடியை வச்சுட்டு அதற்கு பிறகு 108 எண்ணிக்கை எண்ணி நீங்கள் துளசி செடியை சுற்றுங்க. அமாவாசையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பூஜை. இந்த மாதிரி 3 அமாவாசைகள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தரித்திரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலை மாறி ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக பணம் கொண்டே இருக்கும். நம்முடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நிறைய சகோதரிகள் உங்கள் பூஜையை பண்ணி ஏதோ ஒரு முறையில் எங்களுக்கு பணம் கொண்டே இருக்குது அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் செக் பண்ணுங்கள். அத்வைதா 786லையும் வீடியோக்கள் இருக்குது, பாருங்கள். இனி வருகின்ற காலங்களில் 2 சேனல்லையும் கண்டினியூவஸ் வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இனி வருகின்ற காலங்களில் வரும். 2 சேனலுக்கும் உங்களுடைய பெரும் ஆதரவு தேவை அப்படின்றத உங்ககிட்ட அன்பாக நான் சொல்லிக்கிறேன். லக்ஷ்மிகரத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு வழிபாட்டை 3 அமாவாசைகள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படுவதை உங்களால் உணர முடியும். இப்போ ஒரு அமாவாசைக்கு செஞ்சுட்டீங்க, அடுத்த அமாவாசைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஊரில் கூட இந்த பிரதட்சணத்தை செய்யலாம். அல்லது வீட்டுக்கு தூரம் ஆயிட்டீங்க அப்படின்னா மட்டும் இதை செய்யக்கூடாது. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. மற்றபடி மாதத்தில் ஒரு நாள் இப்படியாக 3 மாதம் அமாவாசை இது ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், குழந்தைகளும் செய்யலாம். இதற்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. அழகாக குளிச்சுட்டு துவைத்த துணியை அணிந்து கொண்டு இதை முக்கியமாக நாம் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ புடவைகள் கட்டுவதே கிடையாது. ஏதோ ஒரு பண்டிகை, ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை இப்படித்தான் கட்டுறாங்க. ஆனால் முழு பலன் வரணும் அப்படின்னா புடவை கட்டி செய்வது சிறந்தது. அதனால் புடவையை கட்டிக்கோங்க. நெற்றியில் வகுட்டில் குங்குமத்தை வச்சுக்கோங்க. ஏன்னா இதையும் நாம் சொல்லணும். சிலர் நெற்றியில் வைப்பாங்க, வகுட்டில் வைக்க மாட்டாங்க, வகுட்டில் வைப்பாங்க, நெற்றியில் வைக்க மாட்டாங்க. 2 இடத்துலையும் வச்சுக்கோங்க. கண்ணில் மை வச்சுக்கோங்க, தலை வாரிக்கோங்க, கொஞ்சம் பூ வச்சுக்கோங்க, கையில் வளையல் போட்டுக்கோங்க. இப்படி நாம் ரொம்ப நிறைய அப்படிலாம் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம லக்ஷ்மிகரமாக நாம் தயாராகி அதற்கு பிறகு துளசி செடிக்கு ஒரு சொம்பு தண்ணீரை ஊற்றி பூஜை பண்ணிவிட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு அதற்கு
அதற்கு பிறகு கற்பூர ஹாரத்தியை வந்து காட்டிட்டு, அதாவது முதல்லையே நீங்கள் நைவேத்தியம் வச்சு கற்பூர ஹாரத்தி எல்லாம் பண்ணிடுங்க. அதற்கு பிறகு பிரதட்சணம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு முறை கற்பூர ஹாரத்தியை காட்டி அம்பாளுக்கு மனசார வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக எந்த வீட்டில் இப்படி பூஜைகள் செய்யப்படுகின்றதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் எப்பொழுதும் ஸ்திரமாக நிவாசம் செய்வார்கள். நல்லா வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்திரமாக நிவாசம் செய்வார்கள். நமக்கு ஸ்திர நிவாசம் தான் தேவை. எப்பொழுதும் தாயார் நம்மோடே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகளை செய்து பாருங்க, உங்களுக்கே மாற்றம் தெரியும். நன்றி. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.